ஹே காய்ஸ், இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா வந்து டிப்ஸ் டு ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்லி. இங்கிலீஷில் ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறதுக்கு நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத வந்து நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரேன். இங்கிலீஷ் அப்படிங்கிறது வந்து இப்போ நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு லாங்குவேஜ், செகண்ட் லாங்குவேஜாக நமக்கு இருக்குது. வேர்ல்டு வைட் நம்ம எங்கே போனாலுமே அதர் லாங்குவேஜ் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கோ இல்லையோ, இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தால் ஓரளவுக்கு நம்ம கம்யூனிகேட் பண்ணிடலாம். ஓரளவுக்கு நம்ம அங்கே சர்வை பண்ண நம்மளால் முடியும். ஸோ இங்கிலீஷுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல. ஸோ அதை கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த ஸ்டெப்ஸெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது அது உங்களோட ஃப்ளூயன்சி இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நம்மள சில பேர் வந்து இங்கிலீஷ்னாலே ரொம்ப கஷ்டம், அதெல்லாம் கற்றுக்க முடியாது, ஸோ அப்படி தான் நிறைய பேர் வந்து நினச்சிட்ருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. இங்கிலீஷ் ஈஸி தான். எந்த ஒரு விஷயமுமே முடியாது அப்படின்றது கிடையாது. ஒரு விஷயம் நம்ம நினச்சோம் அப்படின்னா, அதை செய்யணும் அப்படின்னு நினச்சோன்னா கண்டிப்பாக வந்து நம்ம அதை செஞ்சிடலாம். ஸோ வந்து அதை நம்ம மனசார நினைக்கணும், அதை நம்ம செஞ்சு முடிப்போம் அப்படின்னு நினைக்கணும். எல்லா விஷயமே அப்படி தான். எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் வென் யூ பிலீவ் யுவர் செல்ஃப். எல்லாமே பாசிபிள் தான். நீங்கள் உங்களை நம்பும்போது கண்டிப்பாக அது வந்து பாசிபிள் தான். ஸோ வந்து நீங்கள் உங்களை நம்புங்க. எந்த விஷயத்துலையுமே நீங்கள் செய்ய போகிற விஷயத்தில் உங்களை நம்பி அதை நீங்கள் செய்ய. கண்டிப்பாக வந்து அது சக்ஸஸில் தான் கண்டிப்பாக போய் முடியும். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே இப்போ போகலாம். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து திங்க் இன் இங்கிலீஷ். இங்கிலீஷில் வந்து நம்ம திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். எப்படின்னா வந்து இப்போது இந்த டேயில் நம்மளுக்கு என்னெல்லாம் நடந்திருக்கு, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத, நம்ம சுற்றி நடக்கிறது, நம்ம லைஃப்பில் நடக்கிறது, இப்படி எல்லாத்தையுமே வந்து நம்ம ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்கும். நம்ம எதை வந்து திங்க் பண்ண ஆரம்பிக்கிறோமோ கண்டிப்பாக அதோட விளைவு வந்து நல்லாவே வந்து நமக்கு தெரியும். ஒரு விஷயத்தை நம்ம திங்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக அதை வந்து நம்ம செஞ்சு முடிப்போம். ஸோ வந்து இங்கிலீஷில் திங்க் பண்ண ஆரம்பிக்கும் போதே வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெவலப் ஆக ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இங்கிலீஷில் திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். செகண்ட் ஒன் வந்து லிசனிங். நம்ம எந்த அளவுக்கு கேட்குறோம், லிசனிங் பவர் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ வந்து கம்யூனிகேஷன் வீடியோஸ்லாம் நிறையா அவைலபிளாக இருக்குது. அந்த மாதிரி வீடியோஸ்லாம் கேட்கணும். அதுக்கப்புறம் கார்ட்டூன், அதெல்லாம் சின்ன பிள்ளைங்களுக்குள்ள கார்ட்டூன் வந்து இங்கிலீஷில் இருக்கும், இங்கிலீஷ் வீடியோஸாக வரும். அந்த வீடியோஸ்லாம் ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன சென்டென்ஸாக தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் உட்காந்து பார்க்கும்போது வந்து லிசனிங் பவர், கேட்குறது மூலயமா நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு புரிய ஆரம்பிக்கும் இங்கிலீஷ். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு புரியணும், என்ன அவங்க பேசுகிறாங்க அப்படின்றது புரிய ஆரம்பிச்சதுனாலே வந்து நம்ம சீக்கிரமாக பேச ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நம்ம ரிப்ளை தானே பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு புரிஞ்சிருச்சு அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் நம்ம ட்ரை பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக வந்து அதுவுமே வந்து நம்ம பேசிடலாம். ஸோ வந்து இந்த கார்ட்டூன் வீடியோஸ், அப்புறம் சின்ன சின்ன கான்வர்சேஷன் வீடியோஸ், அதுக்கப்புறம் நிறைய நியூ வேர்ட்ஸ் அதெல்லாம் வந்து கேட்கணும். கேட்டிங்கன்னா வந்து சீக்கிரமாக அது மூலயமா லிசனிங்னாலே வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து நல்லா டெவலப் ஆகும், ஃப்ளூயன்ஸியாக பேசிடலாம். ஸோ வந்து கண்டிப்பாக வந்து நம்ம லிசனிங் பவர் வந்து நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா லேர்ன் பண்ணணும், லிசன் பண்ணணும். அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இங்கிலீஷ் டெவலப் ஆகிறதுக்கு. பேசிக்காக நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து இங்கிலீஷில் கார்ட்டூன் வீடியோஸ் இருக்கும்ல அது, அப்புறம் சின்ன சின்ன கான்வர்சேஷன் வீடியோஸ்லாம் பார்க்கலாம். அட்வான்ஸாக கொஞ்சம் போகலாம் அப்படின்னா வந்து இங்கிலீஷ் மூவிஸ் பார்க்கலாம், இங்கிலீஷில் உள்ள சாங்ஸ் எல்லாம் கேட்கலாம். அந்த மாதிரி கேட்கும்போது நல்ல ஒரு லிசனிங் பவர் நம்மளுக்கு கண்டிப்பாக டெவலப் ஆகும். ஸோ அதெல்லாம் வந்து கேட்டு பாருங்கள். தேர்ட் ஒன் வந்து டாக் டு யுவர் செல்ஃப். உங்களுக்குள்ளேயே ஃபஸ்ட்டு நீங்கள் பேசி பாருங்கள். நீங்கள் எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போல்லாம் இங்கிலீஷ்லாம் உங்களுக்குள்ளேயே ஈஸியாக மேக் பண்ணி ஒரு சென்டென்ஸை உங்களுக்குள்ளேயே தானாகவே பேசி பாருங்கள். ஸோ அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ளூயன்சி டெவலப் ஆகிறதுக்கு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து வெளியில் பேசினா நம்ம தப்பாக பேசிடுவோமோ, சிரிச்சிருவாங்களோ அப்படின்லாம் நம்மளுக்கு ஃபியர் இருக்கும்ல. ஸோ அதெல்லாம் வேணாம். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்குள்ளேயே நம்ம பேசி பார்க்கும்போது ஓரளவுக்கு நம்மளால் பேச முடியும் நம்மளால் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் நம்மளுக்குள்ளேயே வரும். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் நம்மளுக்குள்ளேயே பேசி பார்க்கலாம்.
எப்போல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து மிரர் முன்னாடி போய் நின்று நீங்கள் பேசி பாருங்கள். சிரிக்கிறவங்க சிரிச்சுட்டே தான் இருப்பாங்க. அவங்க சிரிச்சுட்டு போட்டோம், நம்ம பேசலாம். அந்த மாதிரி ஒரு தாட்டை கொண்டு வந்துட்டு நீங்கள் போய் பேசுங்க. அப்படி நீங்கள் பேசும்போது உங்களோட நீங்கள் பேசுகிற டோன் எப்படி இருக்குது, நீங்கள் பேசும்போது ஏதாச்சும் ஸ்லிப் ஆகுறீங்களா அப்படின்றதெல்லாம் வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். உங்களை நீங்கள் மிரரில் பார்த்து பேசும்போது வந்து உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். நான் பேசிடுவேன்டா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஈஸியாக கற்றுப்பேன் அப்படின்ற கான்ஃபிடென்ட் தானாகவே வளர ஆரம்பிச்சிரும். இங்கிலீஷில் நீங்கள் பேசுவீங்க, உங்கள்கிட்டேருந்து 4 பேர் கற்றுக்கிற மாதிரி நீங்களும் டெவலப் ஆவீங்க. ஸோ வந்து மிரரும் யூஸ் பண்ணி பாருங்கள். அதுவும் ஒரு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ளூயன்சி டெவலப் ஆகிறதுக்கு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து ஃபோக்கஸ் ஆன் ஃப்ளூயன்சி நாட் கிராமர். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ஃப்ளூயன்சியில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து கிராமரெல்லாம் பார்த்துக்கலாம், கிராமர் எரர்ஸ் எல்லாம். நம்மளுக்கு ஃப்ளூயன்சி வந்துருச்சு, இங்கிலீஷ் பேச ஸ்டார்ட் பண்ணிட்டோம், ஓரளவுக்கு கான்ஃபிடெண்ட்டாக இருக்குது, எனக்கு இங்கிலீஷ் தெரியும் அப்படிங்கிற லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம கிராமட்டிக்கல் எரர்ஸ் எல்லாம் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக வந்து டங் ட்விஸ்டர் கேம்ஸ் எல்லாம் நம்ம ப்ளே பண்ணி பார்க்கும்போது வந்து நம்மளோட ஃப்ளூயன்சி வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து இங்கிலீஷில் குயிக்காக பேசுகிறதுக்கான ஒரு ப்ராக்டிஸாகவும் அது இருக்கும். ஸோ வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ண பண்ண நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு பேசுகிற இங்கிலீஷே மெதுவாக பேசாமல் குயிக்காக நம்ம பேசுகிறதுக்கான ஒரு ஸ்டெப்பாக வந்து இது இருக்கும். ஸோ வந்து டங் ட்விஸ்டர் கேம்ஸும் நீங்கள் வந்து விளையாடி பாருங்கள். அதுவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக வந்து டங் ட்விஸ்டர் கேம்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வந்து நம்ம விளையாடி பார்க்கும்போது வந்து ஃப்ளூயன்சி இம்ப்ரூவ் ஆகும். நம்மளோட கம்யூனிகேஷன் ஸ்கில்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த 6 ஸ்டெப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக வந்து நீங்களும் ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷில் சீக்கிரமாகவே பேச முடியும். ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு ஹார்ட்டை போட்டு போயிடுங்க. ஓகே காய்ஸ், அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்து வச்சுக்கோங்க.